மதிப்பிற்குரிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஐயா, உங்களுக்கு தான் எட்டப்பர்கள் வேலைகள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஓட் போட்டால் நீங்கள் எட்டப்பர்கள் அவங்களாம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் இப்போ 2026 தேர்தலில் திமுக எதிர்க்கட்சி வந்தோடனே அடுத்த நிமிஷமே நீங்கள் டக்குன்னு ஆளுங்கட்சிக்கு ஜம்ப் ஆனீங்களே, அதுக்கு பேர் என்ன? சரி, அது போன வீடியோலேயே சொல்லிட்டேன். அப்புறம் என்னென்னா, நீங்கள் 2 தடவை நீங்கள் தோற்றப்பையுமே நாங்கள் கூட தான் இருந்திருக்கோம். இப்போ நான் எங்களுக்கு எம்பி அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. அந்த கவர்மெண்ட்டோட ஜாயின் பண்ணியிருந்தா, உங்களை மாதிரி ஆதாயம் தேடி இருந்தால் நல்ல மினிஸ்டர் போஸ்ட்டே வாங்கிட்டு ஜம்முன்னு இருந்திருப்பாங்க டிஎம்கேல எல்லாமே, திமுகவில். ஆனால் வந்துட்டு நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்த்தது மக்களை பற்றி அப்போ யோசித்தனால தான் எந்த ஆதாயமும் தேடாமல் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு ஃபண்ட்ஸுமே ரிலீஸ் பண்ணாதப்போ கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே ஆட்சி புரிஞ்சு 5 வருஷம் மக்களுக்கு தேவையான அனைத்தையுமே செஞ்சோம். எதற்கு செஞ்சோம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எங்கள் கை கோர்த்து நிற்க கூட வேணாம், இந்த மாதிரி தேவையில்லாமல் பேச வேணாம். மக்களுக்கு என்ன செய்யணுன்றது எனக்கு தெரியும். எங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறப்பே நாங்கள் மக்களுக்காக இங்கே வந்துட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் வாங்கியிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாமே. இங்கே மக்களாக இன்னும் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு டீலிமிட்டேஷனுக்கு இவ்வளோ பயப்படுறீங்கன்னா அன்றைக்கி ஏன் பயப்படவே இல்லை? அன்றைக்கி எங்கள் தலைவர் ஒரு ஆளாக நின்று டீலிமிட்டேஷனை எடுத்து போராடினாங்க. அன்றைக்கி நடந்த ஓட்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா கூட்டணி வின் பண்ணிச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு ஆளாக நின்னப்போ உங்கள் கூட நின்று அவர் கை கோக்காமல் உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக டக்குன்னு ஜம்ப் அடிச்சிங்க பார்த்தீங்களா? அதுதான் பெரிய எட்டப்பர்த்தனம். அங்கே எட்டப்பர்லாம் கிடையாது. இப்போவும் சொல்கிறோம், அங்கே இந்த தமிழ் மக்களுக்கு என்ன தேவை, எது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத மட்டும்தான் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட படை செய்வாங்க. நீங்கள் தேவையில்லாமல் கன்வின்ஸ் ஆகி எட்டப்பர் அதெல்லாம் பேச வேணாம். உங்களையும் நான் உங்கள் மேலே ஒரு மதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் எவ்வளோ ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணுமோ ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். இனிமேட்டு அப்போலாம் பேசாதீங்க. எம்பிஸ்லாம் ஓட்டிங் போடுறப்ப அதை நீங்கள் பாருங்கள்.